ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த சர்க்கிள் ஆஃப் லவ் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சர்வன்ட் மிஸ்பிஹேவ் பண்ண வந்த மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே இந்த ஜிஜோ பொண்ணோட வேலை தானே. அவ இப்ப கூட ஒரு 4 பேர் கூட்டுக்கிட்டு பிளஸ் நம்ம ஹீரோவையும் இந்த ரூமுக்கு வர சொல்லிடுவா. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராம அவனோட அசிஸ்டன்ட் இப்ப வந்து கவர்னர் முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட ரூம்ல இல்ல, எதனால அவருக்கு பதிலா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. இதை கேட்டு இந்த ஜிஜோ கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இந்த சாட்சியே போதும், இதை வச்சு அவ பேரை நான் கெடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ரூம்குள்ள போவாங்களா. அந்த இடத்துல இப்ப அந்த சர்வெண்ட்டுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா இருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிருக்கா அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனால அவன் தான் அந்த ரூமுக்கு வந்து அந்த சர்வெண்ட் அடிச்சு கட்டில் கீழே ஒளிய வச்சிருப்பான். இதெல்லாம் அந்த ஜிஜோவோட வேலைதான் அப்படிங்கறது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த ஜிஜோ வரப்ப இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சிருந்திருப்பாங்க. இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தோனையும் எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்ட்டு அந்த ஜிஜோ வேமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. ஆனா அவங்க எல்லாரும் போனோனையும் நம்ம ஹீரோ இன்னும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, நீ வீம்புக்குனே தானே என்ன வச்சு இந்த டிராமாவை முடிச்சு வச்ச, இப்போ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பேசிக்குவாங்க. அப்படி பார்த்தா நீ ஆரம்பத்துல இருந்து ஆசைப்படுறது நடந்துரும் போலயே அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் உடனே ரொம்ப தேங்க், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன காப்பாத்திருக்கீங்க, இப்ப இங்க இருந்து நீங்க போலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவா. அதுக்கடுத்து அந்த ஜிஜோவையும் நம்ம ஹீரோவையும் தான் காட்டுவாங்க. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படினாலும் இவன் கிட்ட நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. அதனால அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி பேசலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டானா. உடனே இப்ப டக்குன்னு அவன் ஹக் பண்ணிக்கிட்டு, சாரி ரூம் அங்க என்கிட்ட இருந்து உன்னை எடுத்துக்கு வாழுங்கிற ஒரு பயத்துலதான் இப்படிலாம் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேப்பா. நம்ம ஹீரோவும் சரி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் இந்த மாதிரி எந்த விஷயமும் என்னோட வீட்டுல நடக்க கூடாது அப்படின்ட்டு வார்ன் பண்ணிடுவான். சரி இதுக்கடுத்து இவன் இந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகிடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் 2 நாள் இவளுக்கு பர்த்டே வரப்போகுது போல. அதுக்காக நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு அவளுக்கு செம ஹாப்பி ஆயிரும். ஆஹா, என்ன நடந்தாலும் அந்த ரூமங்கனால இவனை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து அந்த பர்த்டே பார்ட்டியும் நடக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஜிஜோ வந்து கமாண்டரோட பொண்ணு தானே, அதனால கமாண்டரும் இந்த இடத்துக்கு வருவாரு. ஆனா வந்தவர் சும்மா இல்லாம வந்த உடனே நம்ம ஹீரோயினை தொட்டு தொட்டு பேசுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தப்பா நடந்துக்குவாரு. என்னன்னா இந்த ஆள் பெரிய கமாண்டரா இருந்தாலுமே லைட்டா கேர்ள்ஸ் விஷயத்துல வீக்னஸ் உள்ளவன் போல. என்னடா இது இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும், கமாண்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. யாருடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவன் பேரு ஜீச்சன். இவன் இந்த கமாண்டரோட பையன் போல. அவன் அப்படியே நைஸா அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அதுவும் இதுமா பேசி அங்க இருந்து அவனை கூட்டு போயிருவான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜீச்சன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அந்த கமாண்டர் அவரோட பொண்ணுக்கு பர்த்டேங்கிறனால இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வேற கொண்டு வந்திருப்பாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு கன்னு. இதை கொடுத்துட்டு அந்த கமாண்டர் அப்படியே, இனிமேல் உன்கிட்ட யாரான்னு பம்பு பண்ணாங்கன்னா நீ வாட்டுக்கு யோசிக்காம சுடு, எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா பாத்துக்கிறேன் அப்படிம்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நல்ல பொண்ணு நல்ல அப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இவகிட்ட இப்படி கண்ணை கொடுத்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா, நம்ம ஹீரோயினை தான் ஏம் பண்ணுவா. அதே மாதிரிதான் இப்பயும் நடக்கும். ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினை ஏம் பண்ணி அவளை பயன்படுத்த முடியாதுங்கிறதுக்காக அவ ஒரு வேலைக்காரி தானே, அதனால அவ தலை மேல ஒரு ஆப்பிள வச்சு நான் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்பா. பாவம் நம்ம ஹீரோயின் இப்ப தலையில ஆப்பிள வச்சுட்டு ஒரு மாதிரி பயந்து போன நிலைமையில தான் நின்னுக்கிட்டு இருப்பா. ஆனா இதை பார்த்த அந்த சீச்சன் இப்ப அப்படியே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சிஸ்டர், பாரு அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லி பாப்பான். ஆனா அந்த ஜீஜோவா கேட்கற மாதிரி இருக்க மாட்டா. நான் அவளை டார்கெட் பண்ணல, அவ தலையில இருக்கிற ஆப்பிள தான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆவா. நல்ல வேலை இப்ப நடுவுல நம்ம ஹீரோ வந்து, உனக்கு ஷூட்டிங் தானே கத்துக்கணும், வா நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அவ கையை பிடிச்சு கரெக்டா அந்த ஆப்பிள ஷூட் பண்ணிடுவான். இவன் இப்படி கையை பிடிச்சனால அந்த ஜீஜோ நம்ம ஹீரோயினை பெருசா கண்டுக்க மாட்டா, நம்ம ஹீரோவே தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இப்படி தலையில வச்சிருந்த ஆப்பிள் வெடிச்சு செதறிச்சுன்னா நம்ம ஹீரோயின் எவ்வளவு பயந்து போயிருப்பா. அதே பயத்துல அப்படியே அங்கேயே கீழே விழுந்துருவா. இதை பார்த்து அந்த ஜீஜோ பொண்ணு இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த சீச்சான் ஹெல்ப் பண்ணலான்னு போனா கூட, டே அண்ணா எங்க போற, ஃபர்ஸ்ட் என்னோட கிஃப்ட கொடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவனையும் ஸ்டாப் பண்ணிடுவா. கடைசியா நல்ல வேலை அங்க இருந்து ஏதோ ஒரு வெயிட்டர் பையன் தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். அப்பன்னு பார்த்து இந்த பார்ட்டிக்குள்ள ஏதோ ஒரு 4 கேங்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோவையும் அந்த கமெண்டரையும் கொல்றதுக்காக வந்திருப்பாங்க போல. அவங்க இப்ப சரமாரியா அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சூட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால அந்த ஜீச்சானும் அவனோட தங்கச்சி ஜீஜோவும் ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவாங்க. நம்ம ஹீரோயின் தனியா டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பா. ஆனா அப்போ மேல இருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோயினை ஏன் பண்ணி ஷூட் பண்ண போற மாதிரி தெரியும். இதை பார்த்து நம்ம ஹீரோ எதை பத்தியும் யோசிக்காம அவனுக்கு எந்த ஒரு ஷீல்டுமே இல்லாம டக்குன்னு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சுட ஆரம்பிச்சிருவானா. ஆனா அப்ப அங்க இருந்து ஒரு ரவுடி நம்ம ஹீரோவை இப்ப ஏன் பண்ணி ஷூட் பண்ணலான்ட்டு வருவான். ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு இப்ப நடுவுல அவ வந்துருவா. இதனால புல்லட் அவ மேல பட்டுரும். அதுக்கடுத்து எப்படியோ ஒரு டாக்டரை வர வச்சு அந்த புல்லட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த புல்லட் அவ ஹார்ட் கிட்ட வரைக்கும் நெருங்கினால அவ இன்னும் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் எங்களால எதையுமே உறுதியா சொல்ல முடியாது, நாங்க கொடுக்குற மருந்தை மட்டும் அவளுக்கு கொடுங்க, அதை சாப்பிட்டாவே மேக்ஸிமம் சரியாயிரும் நினைக்கிறேன், எதுனாலும்
எப்படினாலும் காலையில தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த டாக்டர் போயிருவாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் கேட்டிருப்பா போல. அவ அப்படியே அப்பனா நான் சீக்கிரம் செத்துருவேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ நான் பெர்மிஷன் கொடுக்காம அந்த யமனால கூட அவன் பக்கத்துல நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோனோட ரியாக்ஷன், அப்பனா நான் செத்தா கூட கடைசி வரைக்கும் என்ன நீங்க விட போறதே கிடையாது, அதைத்தானே இன்டைரக்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி சோகமா சொல்லுவா. ஆனா அது எதையுமே அவன் காதலே வாங்கிக்க மாட்டான். இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் இந்த மருந்த குடி அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் தான் ஊட்டி விட போவான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருந்திருப்பா போல. அவ அப்படியே டக்குன்னு அன்கான்சியஸ் ஆயிருவா. ஆனா இந்த மருந்து சாப்பிட்டா மட்டும்தானே இவ ஹெல்த் நல்லபடியாகும் அப்படின்னு யோசித்த நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு அவன் இந்த மருந்து எடுத்து அவன் வாயில ஊத்திட்டு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா கிஸ் பண்ணிடுவான். இந்த கிஸ் மூலியமா இந்த மருந்து இவன் கிட்ட இருந்து அவகிட்ட போயிருச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ இந்த மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ அவ கால்ல போட்டிருக்க விலங்கு இன்னும் அவ கால்லயே தான் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி பாப்பானா. இவதான் அவளோட உயிரை பத்தி கூட மதிக்காம இவனை காப்பாத்திருக்காள. அதனாலயே இப்ப அவன் இந்த விலங்கெல்லாம் கழட்டி விட்டுட்டு அதனால வந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவா. வந்தேனே அவளுக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குமா. அதனால நம்ம ஹீரோ இந்த சூப்பை குடின்னு சொல்லி கொடுப்பான். ஆனா அதுக்காக என்னால கையை தூக்கவே முடியல, புல்லட் வேற உள்ள பாஞ்சிருக்குல, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு இன்டைரக்டா அவனை ஊட்டி விட சொல்லுவா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோவும் எதுவும் பெருசா நோன்ங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டான். அவனும் இப்ப அப்படியே அந்த சூப்பை ஊட்டி விட ஆரம்பிச்சிருவான். ஆனா இவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இது, நான் கூட இவனை ரொம்ப மோசமானவன் நினைச்சேன், ஆனா பரவாயில்லையே, இவனுக்குள்ளயும் கொஞ்சம் கைண்ட்னஸ் எல்லாம் இருக்கும் தான் போலயே அப்படிங்கிற மாதிரி அவ யோசித்துக்குவா. சோ இப்படியே ஒரு 4-5 நாள் ஓடிரும். இந்த 4-5 நாளுமே நம்ம ஹீரோ இவனை நல்லா பாத்துக்குவான். அப்ப அப்படிதான் ஒரு நாள் சரி காத்து வாங்கலாம்னு சொல்லி இவ ரிலாக்ஸா உட்காந்துருப்பாளா. அந்த இடத்துக்கு அந்த ஜீஜு பொண்ணு வருவா. அவ வந்துட்டு, என்ன இது, நீ வேலைக்காரிங்கிறதே மறந்துட்டு ஏதோ இந்த வீட்டு எஜமான் மாதிரி நடந்துக்கிற, நீ எதுக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த, இதெல்லாம் எங்களோட பர்சனல் ஸ்பேஸ், மெய்டெல்லாம் இங்க வரவே கூடாது, நீ உனக்கு உடம்பு சரியில்லைங்கிற சாக்க வச்சுக்கிட்டு ஓவரா கவர்னர் ஓன் பக்கம் இழுக்க ட்ரை பண்ற, இதுக்கெல்லாம் நான் இன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், இங்க இருந்து எந்திரி அப்படின்ட்டு ஃபோர்ஸபிளா நம்ம ஹீரோனை பிடிச்சு இழுப்பாளா. அவளுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு. இதனால நம்ம ஹீரோனுக்கு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்ல வேலை கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே ஓகேவா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதை நம்ம ஹீரோயின் அவளுக்கு சாதமா யூஸ் பண்ணிக்குவா. இப்ப அப்படியே ரொம்ப குளிர்ற மாதிரி இரும்பிக்கிட்டே, கொஞ்சம் லைட்டா இந்த கிளைமேட் குளிருதுன்னு நினைக்கிறேன், என் கிட்ட மட்டும் இப்ப ஜீஜோ போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபர் கோட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமா சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ எதை பத்தி யோசிக்காம, ஜீஜோ அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, உன் கோட்டை நீ அவளுக்கு கொடு அப்படின்ட்டு வலுக்காட்டாயமா அதை வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவான். ஆக்சுவலி அவளை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு வேலையவே பார்த்திருப்பா. ஆனா இவகிட்ட போய் இப்படி தோக்குற மாதிரி ஆயிருச்சே அப்படின்ட்டு அந்த ஜீஜோ அங்க இருந்து கோவமா கிளம்பிடுவா. ஆனா அவ கிளம்புனக்கு அடுத்து இவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவாங்க. பட் கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் வந்து காரியத்துக்கு எடுத்துருவான். கவர்னர் ஒரு முக்கியமான விஷயம் இப்பவே டிஸ்கஸ் பண்ணணும், வாங்க போலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிருவான். இப்ப அப்படியே அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட 4 நாள் முன்னாடி பார்ட்டில திடீர்னு 4 பேர் உள்ள வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, அவங்க சாதாரண கேங்ஸ்டர்ஸ் மாதிரி தெரியல, பர்டிகுலரா உங்களை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு கேங் சுத்துது, அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க, அவங்க ஈஸ்ட் சைடு இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ ஓகே அடுத்து என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த கு ஃபேமிலி இறந்து போனக்கு அடுத்து அந்த 2 வருஷத்துக்கு இந்த ரூம் அங்க எங்க இருந்தா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், அதையும் விசாரிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது நம்ம ஹீரோனுக்கு இப்ப மெமரி லாஸ் ஆயிருச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா, யாரோட அடைக்காலத்துல அவ இருந்தா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கடுத்து அப்படியே நைட் டைம் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கிற ரூம்குள்ள யாரோ இப்போ ஒரு திருடன் வந்து நம்ம ஹீரோயின் மேல ஆசிட் ஊத்துற மாதிரி வருவான். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் அப்படி தலானிய வச்சு மறைச்சிருவா. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை கையங்காலமா பிடிச்சிருவான். இப்ப பிடிச்சு இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னது யாருடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஜீஜு வந்துருவா. அவ முழிக்கிற மொழியே சரி இருக்காது. இப்ப அப்படியே அந்த ஆளு அந்த ஜீஜுவை பார்த்து, மேடம் நீங்க சொல்லுதானே இதெல்லாம் நான் செஞ்சேன், ப்ளீஸ் என்ன எப்படியான இதுல இருந்து காப்பாத்துங்களேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவான். ஆனா அந்த ஜீஜுவா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம எல்லா படியும் ஏமல போட ட்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. ஆனா இவ முழிக்கிற மொழியிலேயே இவளுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். அதனால அந்த ஜீஜுக்கும் வேற வழியே இல்லாம அப்படியே உண்மையை சொல்லிடுவா. ஆமா நான் தான் ரூமுக்கு மேல ஆசிட் அடிக்க சொன்னேன், அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா உன்னை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சுத்திக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும்னு தான் நான் இப்படி பண்ணேன், அதுல என்ன தப்பு, என்னது அதுல என்ன தப்பா, ரூமங் என் வீட்டுல இருக்கிற என்னோட வேலைக்காரி, அவளுக்கு பாடம் போடுறது
அதுக்கு நீ யாரு? என்னது நான் யாரா? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான், இந்த வீட்டோட முதலாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு அடைச்சு விட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு ஏற்கனவே இந்த புல்லட் பட்ட இடம் இருக்கும்ல, அது இப்ப திரும்பி ஏதோ புண்ணா இருக்கும் போல. அதனால அதுக்கு இப்ப அப்படியே மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த மருந்து போடு, இத போட்டா சீக்கிரம் காய ஆறிரும் அப்படின்ட்டு அவன் இப்ப மருந்து போட்டு விடுவான். இவ்வளவு க்ளோஸா வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா ஆயிரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே, இங்க பாருங்க, உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணுங்கிறதுக்காக நான் உங்க உயிரை காப்பாத்தல. அன்னைக்கு அந்த சர்வன்ட் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தப்ப நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனா தான் நான் உங்க உயிரை காப்பாத்தினேன். சோ நம்மளுக்குள்ள இருந்த கணக்கு சரியாயிருச்சு. நீங்க எனக்காக இப்ப அந்த கமாண்டரோட பொண்ணு கிட்ட சண்டை போட்டு வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு இழுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோவா, இங்க பாரு, அந்த கமாண்டரோட பொண்ணுனாலதான் நான் கவர்னர் ஆயிருக்கேன்னா என்ன, நான் என்னோட டேலண்ட்னாலதான் கவர்னர் ஆயிருக்கேன். சோ அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவான், அந்த ஜீஜோவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் எந்த ஒரு லவ் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டு வாசல்ல வந்து நிப்பாளா. அப்ப வழக்கம் போல அவளுக்கு குளிர்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அவளுக்கு மேல யாரோ வந்து கோட்டை வைப்பாங்க. சரி நம்ம ஹீரோ தான் நினைச்சா அப்படியே ஸ்மைலிங்கோட திரும்பினா அங்க பார்த்தா அந்த ஜீச்சன் நிப்பான். அவன் ரொம்ப அக்கறையா அந்த கோட்டெல்லாம் கொடுத்துட்டு, ரொம்ப நேரம் இப்படி குளிர்ல நிக்காதீங்க, இப்பதான் நீங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சரி இவ்வளவு காலையில இவன் என்னடா இந்த வீட்டுல பண்றா அப்படின்னு பார்த்தா, நேத்து இவ தங்கச்சி இவன் மேல ஆசிட் ஊத்த வந்திருப்பாள். அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இவன் வந்திருப்பான் போல. சோ இதுலயே இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது நம்ம ஹீரோனுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் ஒரு 5-6 பேரை கைது பண்ணி உள்ள கூட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இத பார்த்து அந்த ஜீச்சன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னது இது, இவ்வளவு பட்ட பகல்லையே இவன் அவனோட கவர்னரோட பதவியை வச்சுக்கிட்டு அகதிகளா இருக்கிற மக்களை இப்படி கொடுமைப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுவும் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன், நீங்க பண்றது ரொம்ப தப்பு, இந்த விஷயம் மட்டும் வெளியே பப்ளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவனோட மூஞ்ச நல்லா பாப்பா. இந்த பையன் தான் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் தலையில ஆப்பிள வச்சு அவங்க ஷூட் பண்றப்ப இவ கீழே விழுந்திருப்பாள். அந்த டைம் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டமா போய், இங்க என்ன நடக்குது, இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அந்த கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம, சரி நீ என்ன இவன் கூட நின்று வெளியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனோட கோட்டை நம்ம ஹீரோயின் போட்டிருப்பாள். அதை அப்படியே கலட்டி அந்த ஜீச்சான் கிட்டே தூக்கி எறிஞ்சிருவான். சோ இதுலயே நம்மளுக்கு நல்லா தெரியுது நம்ம ஹீரோவுக்கு அந்த ஜீச்சானை பிடிக்கவே பிடிக்காது போல. ஆனா அந்த ஜீச்சான் ரொம்ப நல்லவன் போல. அவன் இப்பயும் நம்ம ஹீரோ கிட்ட சாஃப்டா, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி பண்ணது தப்பு தான், எனக்கு புரியுது, ஆனா அதுக்குன்ட்டு நைட் நேரத்திலே அவளை வீட்டை விட்டு நீ அனுப்பிச்சிருப்ப, பாவம் அவ ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கா, என்னதான் இருந்தாலும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானே, இப்படிலாம் நீ நடந்துக்கிட்டா அவ மனசு ரொம்ப பாடுபடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ மூஞ்சில் அடிச்சாப்புல, இங்க பாரு, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன், நீ என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. என்னது, நான் தேவையில்லாம தலையிடக்கூடாதா? இப்ப பாரு, நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல நியாயமாவா இருக்கு? இப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வரையே, அவங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சமா நீ யோசித்து பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீச்சன் சொல்லி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோவா, நீ என்ன வேணாலும் சொல்லுடா, நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்ல அடைக்க சொல்லிருவான். இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு இவன் திடீர்னு டிப்பெல்லாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாயிரும். சரி பேசாம இந்த விஷயத்த பத்தி அவன் கிட்டே கிட்ட தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் அவன் கிட்ட பேசுறதுக்காக போவாளா. ஆனா அப்ப அவன் எடுத்த உடனே, நீ என்ன காலையில சம்பந்தம் இல்லாம இந்த ஜீச்சன் கூட பேசிக்கிட்டு இருந்த, இனிமேல் அவன் கூட பேசுறத நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோன் இது எதுக்குமே பதில் சொல்லாம, சரி அதெல்லாம் இருக்கட்டும், காலையில ஒரு 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பட்டுன்ட்டு, அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீ யாருங்கிறத மறந்துடாத, என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு வேலைக்காரி அப்படின்றான். இதனால இப்ப நம்ம ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாயிரும். ஆமால, கரெக்ட், நான் ஒரு வேலைக்காரி தானே, அப்பனா இனிமேல் நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறதையும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவ அங்க இருந்து போவா. ஆனா அப்படி அவ கிளம்புறப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, கவர்னர், நம்ம இதுக்கு மேலே அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணோம்னா அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவானா. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழம்பி போயிருவா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அதனால சரி பேசாம நம்ம ஜீச்சன் போய் பார்த்து என்ன நடக்குதுன்ட்டு அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனோட கிளினிக்கு போவா. என்னன்னு பார்த்து அந்த ஜீச்சன் வந்து ஒரு டாக்டர் போல. ஆனா இப்படி இவ அந்த கிளினிக்குள்ள போறத நம்ம ஹீரோ பாத்துருவான். ஆனா இப்ப கிளினிக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு லேடி அப்படியே ஜீச்சன் கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாத்திரையெல்லாம் நீங்க எனக்கு எதுக்கு எழுதி கொடுக்குறீங்க, இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், என் பையனே சாக போறான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்களா. யாருடா அந்த லேடி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கூட ஒரு வெயிட்டர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, அந்த வெயிட்டரோட அம்மா
போல அந்த வெயிட்டரை தான் இப்ப நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்திருப்பான். இது தெரிஞ்சனாலதான் அவங்க அம்மா அப்படி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. சரி அழுகுறாங்களே, நம்ம ஏதாவது ஆறுதல் சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போனாலும் அவங்க அப்படியே நம்ம ஹீரோவை தான் பிடிச்சி கழுவி ஊத்துவாங்க. அவன் இந்த ஊருக்கு கவர்னரா வந்ததுல இருந்தே அவன் அட்டகாசம் தாங்க முடியல. அவனோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நிறைய பேர் அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா அந்த ஊரே சுடுகாடாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோயினுக்கா இருக்கட்டும், அந்த ஜீச்சனுக்கா இருக்கட்டும், ஒரு மாதிரி அப்படியே மூஞ்சே மாறிடும். என்னது கவர்னர் இவ்வளவு கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த லேடியும், நீ கவர்னர் வீட்டுல தான் வேலை பாக்குறதா கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு என்னோட பையனை பாக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி பாப்பா. ஆனா அதுக்கு அந்த ஜீச்சன், இங்க பாருங்க அவங்களே அந்த வீட்டுல வேலை தான் பாக்குறாங்க, தயவு செஞ்சு அவங்களை நீங்க போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே அந்த லேடி, சரி அப்பனா எனக்கா நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நான் கடைசியா செஞ்சு கொடுக்குற சாப்பாடை என் பையன் ஒரு தடவை சாப்பிட்டா கூட எனக்கு போதும், இந்த சாப்பாடை மட்டும் நீ போய் அவன் கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவ கால்லலாம் விழுந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினும், சரி நீங்க நைட்டு செஞ்சு கொடுங்க, நான் எப்படியான்னு கொடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்குவா. இவ இப்படி தைரியமா ஹெல்ப் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜீச்சன், பரவாயில்லையே நீ ஒரு நல்ல விஷயம் பண்ற அப்படிங்கிற மாதிரி தோல்ல கை வச்சு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அன்னாரம் கரெக்டா நம்ம ஹீரோ அந்த கிளினிக்குள்ள வந்துருவான். அவன் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்தனையும் செம எரிச்சலாயிருவான். இப்ப அப்படியே, நீ என்னதான் இருந்தாலும் கமாண்டரோட தத்தெடுத்து வளர்க்குற பையன் தான், நீ நினைச்சா எப்பேற்பட்ட வேலைக்காரியா வேணாலும் உன் வீட்டுக்கு வேலை பாக்குறதுக்கு வச்சுக்கலாம், நீ ஏன் அடிக்கடி ஏன் வேலைக்காரி கூட சுத்திக்கிட்டு இருக்க? சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் என் வேலைக்காரியை திரும்பி என் வீட்டுக்கு கூட்டு போலாமா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு வந்துருவான். ஆனா இப்பதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த ஜீச்சன் வந்து அந்த கமாண்டரோட உண்மையான பையன் கிடையாது போல, இவனை தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஆனா வெளியே வந்த ஹீரோ திரும்பவும் நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிப்பான். இங்க பாரு, நீ ஒரு வேலைக்காரிங்கிறத மறந்துடாத, என்ன அந்த ஜீச்சன் எப்படியான்னு மடக்கி அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா பேசுவான். ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு, கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு வேலைக்காரி தானே, நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறத என்னோட பாஸ் ஆன நீங்க சொல்ல தேவையில்ல, என்னோட பர்சனல் மேட்டரை நானே பாத்துக்குவேன் அப்படின்றவா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோவும், சரி உன்னோட விஷயத்துல நீயே பாத்துக்குவேல, அப்பனா இப்ப சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு, உனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதே இடத்துல விட்டுட்டு இவன் மட்டும் கார்ல கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இது பெருசாலாம் அஃபெக்ட் ஆகாது. போடா, நான் வரப்ப என்ன கார்லயா வந்தேன், நடந்து தானே வந்தேன், திரும்பி எனக்கு நடந்தே போய்க்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே திட்டிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு கவர்னரோட வீட்டுக்கு பேஸ்மெண்ட் கீழே தான் இப்ப அரெஸ்ட் பண்ண எல்லாரையும் வச்சிருப்பாங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின், நான் கவர்னரோட பர்சனல் மெய்டு, இங்க இருக்கிற கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு பர்டிகுலரா அந்த வெயிட்டர் பையனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்க போவாளா. ஏன்னா அவங்க அம்மா தான் சாப்பாடு கொடுத்து விட்டுருப்பாங்களே. இது தெரிஞ்சனையும் அந்த பையனும், அட்லீஸ்ட் கடைசியா எங்க அம்மாவோட சாப்பாடை சாப்பிடறதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப வசந்த நேரமா பார்த்து அவ தலையிலேயே ஒரு இடி இடிச்சு அவளை செமையா லாக் பண்ணி அவ தலையில இருக்கிற ஹேர்பினை வச்சு அவன் ஹேண்ட் கஃப் ஓபன் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம அந்த ஹேர்பின் செம ஷார்ப்பா இருக்கும் போல. இப்ப அதை அப்படியே நம்ம ஹீரோயின் கழுத்து கிட்ட வச்சு இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போலான்னு பிளான் போடுவான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. உடனே அந்த ஆளு நம்ம ஹீரோயின் கழுத்து கிட்ட கரெக்டா அந்த ஷார்ப்பான பொருளை வச்சுக்கிட்டு, என்ன ஒழுங்கு மரியாதை இந்த இடத்தை விட்டு விட்டுருங்க, இல்லனா இங்கேயே இவளை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாகும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் நல்லவன்ல நினைச்சோம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தையே சொல்லுவான், இவன் ஒண்ணு சாதாரண வெயிட்டர்லாம் கிடையாது போல, நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும்ட்டு அன்னைக்கு ஒரு கேங் உள்ள வந்திருப்பாங்கல்ல, அந்த கேங்கோட தலைவனே இவன் தானா. அதுவும் இவன் கூட சேர்த்து பிடிச்சிட்டு வந்து எல்லாருமே அகதியெல்லாம் கிடையாது, அன்னைக்கு அங்க ஷூட்டிங் பண்றதுக்கு வந்த கேங்ஸ்டர்ஸ் தான் பிடிச்சிட்டு வந்து உள்ள அடைச்சு போட்டிருப்பாங்க. இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவா, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே, சரி நம்ம பண்ண தப்ப நம்மளே தான் சரி பண்ணணும்ட்டு. இப்ப அப்படியே அந்த ஆள் கிட்ட, நீ ஒரு முட்டாளாடா, நான் ஒரு சாதாரண வேலைக்காரி, என்ன நீ இப்படி பிடிச்சு வச்சா அவங்க உன்னை இங்க இருந்து விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இதை கேட்டோன்னு அவன், அப்பனா நீ இம்பார்ட்டன்ட் கிடையாதா, அப்பனா நீ எதுக்கு உயிரோட இருந்துகிட்டு அப்படின்ட்டு அவளை குத்தலான்ட்டு போவான். ஆனா அன்னாரம் நம்ம ஹீரோ, ஸ்டாப் பண்ணு, உனக்கு என்ன இங்க இருந்து நீ தப்பிக்கணும் அவ்வளவுதானே, அவளை விட்டுரு, நாங்க யாரும் உன்னை பின் தொடர்ந்து வர மாட்டோம், இங்க இருந்து நீ தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா, எனக்காக நீ இவ்வளவு பெரிய ஒரு கொலகாரனை வெளியே விட போறியா அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ, நீ சொல்றது கரெக்ட் தானே, இத பத்தி கூட யோசிக்கலாமே அப்படின்ட்டு அவன் தலைய லைட்டா இன்னொரு பக்கமா சாய்ப்பான். இதுலயே நம்ம ஹீரோன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு அவ இப்ப அப்படியே லைட்டா அவ தலைய சாய்ச்ச உடனே நம்ம ஹீரோ அவனோட கன் எடுத்து இப்ப அந்த ஆளை அப்படியே ஷூட் பண்ணிடுவான். ஆனா அப்பயே அவன் முழுசா சாகாம பக்கத்துல ஒரு ஆபீசர் கிட்ட இருந்து கண்ணை புடுங்கி நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணலான்ட்டு ஏம் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ குறுக்கால வந்து அவன் கையில அந்த புல்லட் பட்டுரும். இதை பார்த்து அந்த சுத்தி இருந்த எல்லா ஆபீசர்ஸுமே அந்த ஆளை அதே இடத்துல சுட்டு கொண்டுருவாங்க. இப்போ இப்படி நம்ம ஹீரோ கையில அடிபட்டிருக்குங்கிறனால நம்ம ஹீரோயின் தான் மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயின், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், அவன் நல்லவன் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த விஷயத்துக்கு நம்ம ஹீரோ பெருசா கோவப்படவே மாட்டான். நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும், என்னடா இது நம்ம மேல கொஞ்சம் கூட கோவமே படல அப்படின்ட்டு. சரி அதோட சேர்த்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்கு ரொம்ப
பக்கத்துல வருவான். ஆனா அப்ப வழக்கம் போல அந்த அசிஸ்டன்ட் நடுவுல வந்து, கவர்னர் நான் உங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு காரியத்தையே கெடுத்து விட்டுருவான். ஆனா அதுக்கடுத்து அந்த அசிஸ்டன்ட்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்க வேற ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ட்டு. சரி நான் மருந்து இங்க வைக்கிறேன், உங்க மெய்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். சரி அதுக்கடுத்து அந்த மெடிசன் எடுத்து நம்ம ஹீரோ குடிப்பானான்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே நீ வச்சுட்டு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இழுத்து அடிச்சு சொல்லுவானா. இதுலயே நம்ம ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சிரும், ஓகே இவன் என்னதான் பெரிய ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் மருந்து கசக்குன்னு சொல்லி குடிக்காம எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் போல அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்ல அவன் எப்படி மருந்து கொடுத்தானோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் அவ வாயில அந்த மருந்தை ஊத்திட்டு ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருவா. இதனால இப்ப அந்த மருந்தை அவன் குடிச்ச மாதிரி கணக்காயிருச்சான். ஆனா இப்படி மருந்து சாப்பிடுறது ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு, புதுசாவும் இருக்குப்பா. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறதுலே நல்லா தெரியுது, நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் லவ் இருக்கு, நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் மேல லவ் இருக்கு. ஆனா இதுல ஒரு மெயின் மேட்டர் என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்பி அவ ரிவெஞ்ச் மோடுக்கே போயிருவா. சோ நம்ம ஹீரோயினுக்கு எப்ப பழசெல்லாம் ஞாபகம் வரும், அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன், அது வரைக்கும் பை பை.